சீதா பயணம் அர்ஜுன் டைரக்ஷன்ல அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட பொண்ணான ஐஸ்வர்யா அர்ஜுன் இல்ல ஐஸ்வர்யா உமாபதி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கலாம். அவங்க சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் நடிச்சு இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் தான் இந்த சீதா பயணம். இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கான ஃபிலிம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்தோட நேமுக்கு ஏத்த மாதிரியே ஐஸ்வர்யா அர்ஜுன் வந்து ஒரு ஒரு இந்தியாவோட ஒரு ஃபேமஸான செஃப்பா இருக்கிறாங்க. இவங்க வந்து மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு காம்படிஷனுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பை ரோட் வந்து ஒரு சோலோ ட்ரிப் மாதிரி கார்ல கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்ப அவங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அவங்களோட நேரத்தை வந்து தாமதப்படுத்திட்டே டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆக வேண்டிய டைமை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்களால தவிர்க்க முடியல. அப்படி அவங்க போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியான டைம்ல ரொம்ப கொஞ்சம் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் டிலேவா போறாங்க. அப்படி அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிற டைம்ல அங்க நடக்கிற ஒரு விபத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. சப்போஸ் நம்ம சீக்கிரமா வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம நேரம் இறந்திருப்போம் அப்படிங்கறனால நம்ம வரும்போது நமக்கு யார் யாரெல்லாம் நம்மள வந்து தாமதப்படுத்தினாங்களோ டிலே பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்ப அவங்க அவங்க வழியில சந்திச்ச மனிதர்கள் யார் யாரு, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்களா சொல்லலையா, அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்களால முடிஞ்சதை வச்சு இவங்களால முடிஞ்ச விஷயங்களை வச்சு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த டிராவல்ல இவங்க ஒரு ஒரு லவ் ஒரு இவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது. அது வரைக்கும் காதல் அப்படிங்கிற காதல் கல்யாணம் அதை பத்தி யோசிக்காம தன்னோட அப்பாக்காக தான் தான் வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரியா முழுக்க முழுக்க அப்பாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற இவங்களோட லைஃப் வந்து அப்படியே கொஞ்சம் லவ் பக்கம் திரும்புது. கொஞ்சம் ஜாலி ஆகுறாங்க. அவங்களே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறாங்க. அது எதனால அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான் இந்த சீதா பயணம். படத்தோட ஸ்டோரி ஓகே கொஞ்சம் ஒரு புதுசா இருந்தா கூட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே பெருசா கனெக்ட் இல்ல. கனெக்ட்ங்கிறது வந்து ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே ரைட்டு. என்கேஜான ஸ்கிரீன் பிளே எப்பவுமே வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம்ல ஒரு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம்ல இருக்கிற மாதிரி கொடுக்க முடியாது. ஓகே எல்லா படத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா படத்தோட காமெடி வந்து படத்தோட டியூரேஷன் நமக்கு பெருசா தோண வைக்காது. படம் எப்போ முடியுங்கிற அந்த எண்ணத்தையும் நமக்கு கொடுக்காது. படத்தோட காமெடி சீன் படத்தோட காமெடி எல்லாம் பயங்கரமா கிளிக் ஆச்சுன்னா நம்ம பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு படம் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, எப்போ இன்டர்வலு, எப்போ விட போறாங்க, அந்த இதே தோணாது. நமக்கு அது ஜாலியாவே மூவ் ஆகும்ல. அந்த இது இல்ல. படத்துல காமெடி எல்லாம் அங்கங்க ஏதோ கவுண்டர்லாம் அடிக்கிறாங்க. ஆனா எந்த காமெடிக்குமே சிரிப்பு வரல. இதெல்லாம் பெருமைக்கு சொல்லல. காமெடி சிரிப்பு வரல அவ்வளவுதான். அது மாதிரி படத்தோட எமோஷனல் சீன்ஸ்லாம் பெருசா கனெக்ட் ஆகல. இத தவிர்த்து படத்துக்குள்ள அப்பா பொண்ணுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கு. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டியான அட்வைஸ்லாம் இருக்கு. அது எதுவுமே பெருசாலாம் ஒர்க் ஆகல. ஒருவேளை பேக்ரவுண்ட் ஸ்கோர்னாலயா, இல்ல ஒருவேளை ஆர்டிஸ்ட் எல்லாருமே எல்லா படம் வந்து தெலுங்குல தான் டைரக்டா பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் நம்ம தமிழ் டப் மாரி ஒரே நேரத்துல தெலுங்குல பண்ணியிருக்கு. தெலுங்கு, கன்னடா, தமிழ், ஹிந்தி அப்படி பண்ணியிருக்காங்க. அதனாலயா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்கனால அதனால நமக்கு அந்த ஃபீல் வருதா அப்படிங்கலாம் கண்டுபிடிக்க முடியல என்னான்னு. ஆனா எந்த எமோஷனல் சீன்ஸுமே பெருசா நான் மனுஷன்யா அப்படிங்கிற மாரியோ, நம்ம வந்து கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்றப்ப நமக்கு ஒரு ஃபீலிங் வரல. அந்த மாரி தான் அந்த மாரியான ஒரு சாதாரண மனநிலையில தான் இருக்கு. அப்புறம் படத்தோட ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அவங்க ஐஸ்வர்யா அர்ஜுன் எப்பவும் போல அவங்க எப்பவுமே இருக்கிற மாதிரியான அந்த ஒரு கதாபாத்திரத்த பண்ணியிருக்காங்க. ஓகே. சத்யராஜோட இதுமே அவரு வந்து நம்ம இட்லி கடையில பார்த்தோம்ல ஒரு லுக்ல, அந்த லுக்ல தான் அப்படியே இருக்காப்புல. அது வந்து விக்கோட தான் இதுல வந்திருப்பார் போல. அப்படியே அதே மாரி தான் ஒரு பணக்கார அப்பா, பொண்ணுக்காக யோசிக்கிற அப்பாவ மாரி நடிச்சிருக்காப்புல. பிரகாஷ் ராஜுக்கு என்ன இவ்வளவு ஏன், எதுக்கு அந்த லுக்குன்னே தெரியல. அந்த லுக்க பார்த்தீங்கன்னா, பயங்கர காமெடியா இருக்கு. எப்படி சொல்ல, நம்ம அரண்மனை படத்துல சூரி ஒரு அரண்மனையில ஏதோ ஒரு அரண்மனையில வந்து சூரி வருவார்ல, அந்த பஞ்சு மிட்டாய் மாரி தலையில வச்சுக்கிட்டு, அந்த லுக்ல இருக்காப்புல அவரு. அந்த மாதிரியான ஒரு லுக்கு. மதுரை பக்கத்துல மதுரை பக்கத்துல சீதாபுரம்னு ஊரு. ஓகேவா? அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த நம்ம இவரு ராமராஜ்யம் வந்து மாடுக்கு பால் பீய்ச்சறப்ப வேட்டிய உள்ள மடிஞ்சு கட்டுவார்ல. உள்ள கூடி குடுத்து மடிச்சு பின்னாடி கட்டுவார்ல. அந்த மாரி கட்டியிருக்காங்க. இது எந்த மதுரையிலயா அப்படி கட்டுனாங்க? அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வித்தியாசமான போட்டி நடக்குது. முயல பிடிக்கிற போட்டி. ஒருவேள அங்கிட்டு ஆந்திரா சைடுல நடக்குதான்னு தெரியல. முயல ஓட விட்டு எல்லாம் ரவுண்டா நிக்கிறாங்க. பிடிக்கிறாங்க. யாரு அதாவது முயல பிடிச்சு இழுக்கணுமா? இது ஒரு போட்டியாம். ஓடுற முயல பிடிச்சு இழுக்கணுமா? இழுத்ததுல யார்ட்ட அதிகமான பங்கு, பிச்சு இழுக்கிறதுல யாருக்கிட்ட அதிகமான கரியோ இருக்குதோ, இல்ல முயலே யார்ட்ட இருக்குதோ, அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்படி போட்டியா? இது இப்படி ஒரு சீன நீங்க எழுதுனீங்களா? யார் ரைட்டரு? அர்ஜுன் சாருக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? அப்படிங்கிற மாரி தோண வைக்குது.
ஓகே. உங்க கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்றீங்க. ஓகே தான். ஆனா இது இப்படி ஒரு சீனா அப்படிங்கிற மாரி இருக்கு. படத்துல நடிச்ச எந்த விஷயமே கனெக்ட் ஆகல. மதுரை பக்கத்துல அப்படிங்கிறதுக்காக அவிங்க ஏதோ ஸ்லாங்ல கொஞ்சம் விஷயங்கள் பண்றாங்க. "என்னாங்கயா? என்னா எந்தா ஊரு?" அப்படிங்கிற மாரி ஒண்ணு பண்றாங்க. இப்படிலாம் பேசுனா மதுரையா? அப்படிங்கிற மாரி தான் தோண வைக்குது. அப்புறம் அம் படத்துல ஒரு சர்ப்ரைஸ் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவரு வந்திருக்காப்ல. அர்ஜுன் படத்துல ஒரு சின்னதா ஒரு கேமியோ மாரி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட லுக் வந்து ஸ்வாக் தான். அவர பாக்க நம்ம அந்த விடாமுயற்சி படத்துல லுக்ல இருப்பாப்ல. அந்த மாரி தெறிக்க அப்படிங்கிற மாரி தான் லுக்ல இருக்காரு. பச்சு குத்திட்டு கையெல்லாம் டாட்டூ மாரி போட்டுக்கிட்டு, கையில நெறைய பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி அவரோட லுக்கே வைபா இருக்கு. ஆனா கேரக்டர்ல எந்த வைபும் இல்ல. அந்த லுக் வைபா இருக்கு. அவரு எப்பவும் போல அந்த ஸ்டைலா இருப்பாப்ல. ஆக்ஷன் சீன்ஸ்ல கைய ஒரு ஸ்டைலா உடைக்கிறது அப்படிங்கிற மாரி, தெறிக்க அப்படிங்கிற மாரி அவரு அந்த லுக்ல இருக்காரு. ஓகே. ஆனா அதனால படத்துல ஒரு பயங்கரமான முன்னேற்றம் இருக்கான்னு கேட்டா, அதுலலாம் இல்ல. அது மாரி படம் நெறைய இடங்கள்ல வந்து எப்படி சொல்ல, நம்மள வந்து அப்படியே சீட்டுக்குள்ள வந்து தூங்க தான் வச்சுச்சு. பெருசா எந்த இடத்துலயுமே நிமிர்ந்து உட்கார்ற மாரிலாம் இல்ல. நிமிர்ந்தே உட்கார்ந்தா கூட, ம். அப்படியா? சரி. அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. ஓவராலா ஒரு ஒரு பிலோ அவரேஜான ஒரு படம் பார்த்த ஃபீல் தான். பெருசா எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியல. நீங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இது என்னோட ஒப்பீனியன். நம்மளோட ரிவ்யூ அப்படிங்கிறது நம்மளோட ஒப்பீனியன் மட்டும் தான். உங்களுக்கு இது பிடிக்காம போகும் அப்படிங்கலாம் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கிடையவே கிடையாது. அது உங்களோட சாய்ஸ் அப்படிங்கிற மாரி. இந்த படத்த பார்க்க நெனச்சீங்க அப்படின்னா, படம் உங்க நியர் பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். தாராளமா பாருங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறதையும். பிடிக்கல அப்படின்னா, என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு படம் பிடிக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.